வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்குரியது. அதனாலே குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கும். யார்? உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, உங்கள் ராசி தனுசு அல்லது மீனமா, அல்லது வியாழக்கிழமை பிறந்தவரா நீங்கள், அல்லது 13, 21, 30, 3 தேதிகளில் பிறந்தவரா, தமிழ் தேதியோ ஆங்கில தேதியோ, அல்லது வடக்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, அல்லது வடக்கு பார்த்த வாசலோட வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, நீங்கள் எல்லோருமே குரு பகவானுடைய அம்சத்தில் இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. ஏன்னா நாளைக்கு அஷ்டமி. சார் கேலண்டரில் போட்டிருக்கு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறதெல்லாம் எங்ககிட்ட பல பேர் கேட்குறாங்க. எங்களை பொறுத்தவரை அஷ்டமி திதியில் நல்ல நேரம் இல்லை. அவ்வளோதான். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமம். அசை உணவை தவிர்க்கணும். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் சொல்லணும். ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யணும். நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வண்டி ஓட்டுறது கவனமாக இருக்கணும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே. சார் சந்திராஷ்டமம் அஸ்வினிக்கு ஒரு நாள், பரணிக்கு ஒரு நாள், கிருத்திக்கு ஒரு நாள்லாம் கிடையாது. சந்திராஷ்டமம் 3 பேருக்கும் கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். உங்களுடைய பலம் என்ன? பெருந்தன்மை. இன்னொரு பலம் மனோதிடம். இது 2ம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான தினம். நல்ல சாதுரியமான பேச்சு, புத்திசாலித்தனமான பேச்சு, நிதானம், காத்திருக்கிற மனோதிடம். காத்திருந்து கொக்கு எப்படி மீனுக்காக ஒத்த காலில் நின்று டக்குன்னு மீனை வாயில தூக்கிடுமோ அந்த மாதிரி பொறுமையா நின்று ஜெயிக்கிற ஆள் நீங்க இன்னைக்கு. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, தேவையற்ற பிரச்சனை வரும். வீணா பழி வரும். பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்பா நீ மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் வசுதா தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை வடக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். உங்களுடைய சிறப்பம்சங்கள் தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, இதெல்லாமே ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால 3 பேருக்கு, அதாவது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை வடக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். அதாவது கிரகநிலைகள் நல்லா இருக்கிற பொழுது உங்களுடைய நல்ல குணங்கள் வெற்றியை தரும். கிரகநிலைகள் நல்லா இல்லைன்னா நல்ல குணங்கள் இருந்து கூட தோது போயிடுவீங்க. அதுதான் சாஸ்திரம். இன்னைக்கு நல்லா இருக்கு. பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான தினம். உங்களுடைய பலம் என்ன? சுறுசுறுப்பு, விடாமுயற்சி. பலவீனம் உள் பயம். அந்த உள் பயம் இன்னைக்கு இருக்காது. தைரியமாக கலகுவீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். தூரத்திலிருந்து நீ செய்து உண்டு. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் இருக்கு. நல்லா இருக்கு. உங்களோட பலம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் அதெல்லாம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை வடக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
தனுசு ராசிக்கார நேயர்களை தேவையற்ற பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள் எல்லாம் வரும். முன்கோபத்தினால தப்பு பண்ணிடுவீங்க, எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. நீங்கள் மறந்து மறுபடியும் சமாதானத்துக்கு போவீங்க, அவங்க மறக்க மாட்டாங்க. பிரச்சனை எப்படி தப்பிக்கலாம்? கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான் நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான வடக்கு தெற்கு. அனுமணம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை நேற்றை விட இன்னைக்கு பரவாயில்ல, ஆனால் இன்னைக்கு முழுமையான வெற்றி இல்லை. உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது, அளவா சாப்பிட்றது நல்லது. கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. தட்சிணம்னா தெற்கு, தெற்கு பார்த்த மூர்த்தி தட்சிணாமூர்த்தி. நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 6. அனுகூலமான வடக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரிய சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் எல்லாம் ஜெயிக்கும். நல்லா இருக்கு. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான வடக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பாக இருக்குது, காரியம் நல்லா இருக்குது, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்க்கை வளமாகும், நல்ல நாளாக கட்டாக இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான மஞ்சள் சிவப்பு. நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 7:30லேருந்து 9. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. இன்னைக்கு நல்ல நேரம் இருந்தால் கூட உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்ல காரியம் செய்யக்கூடாது. உதாரணமாக மேஷத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், நல்ல நேரம் இருந்தால் கூட செய்யக்கூடாது, நல்ல காரியம் அவங்களுக்கு செய்யக்கூடாது. ஒரு பெண் கல்யாண பொண்ணு கேட்டைங்கிறதுக்காகவோ, கேட்டை நட்சத்திரங்கிறதுக்காகவோ, அல்லது ஆயில்யங்கிறதுக்காகவோ, அல்லது பூராடங்கிறதுக்காகவோ, அல்லது மூலம் நட்சத்திரத்துக்காகவோ வேணான்னு சொல்லக்கூடாது. அது பெரிய பாவம். ஜோசியர் பார்த்துக்குவார் அந்த நட்சத்திரம் பொருந்துதா இல்லையாங்கிறதுக்காக. பல மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வீடு ஜாதகம் கொடுத்த உடனே நட்சத்திரம் பொண்ணு மூல நட்சத்திரமாக வேணாம், ஆயில்யமாக வேணாம், கேட்டையாக வேணாம், பூராடமாக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை நல்ல நேரம் இல்லை, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 7:30லேருந்து 9. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.